ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல்ல சாரதா திருடன் நினச்சி போய் எழுப்புறாங்க. எதுக்கு பெரியம்மா என்னை திருடன்னு சொல்கிறீங்க, என்னை தூங்க விடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்ன குரலை பார்த்து, டே என்னடா நீ வீட்டுக்கு போலியா, இங்கேயே தூங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சாரதா செரியை பார்த்து. ஆமாம், அண்ணன் பூமியை கூட்டிகிட்டு வர வரலும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன் தான், நான் இங்கே தூங்கிட்டேன் பெரியம்மா அப்படின்னு சொல்ல, ககனோ சைகை காட்டுறாரு பாரு பூமி வந்துட்டா அப்படின்னு. பூமி வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷமாக வந்து, அண்ணன் என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ பிளட்டெல்லாம் இருக்குது முகத்தில் கை காலில் இவ்வளோ அடிபட்டிருக்கே அப்படின்னு கேட்குறாரு. டேய் நான் நல்லா தான்டா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு ககன் சொல்கிறார். அம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பூமி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது செரிதாமா அப்படின்னு சொல்ல, சாரதாவோ அப்பாவியான இவனாடா ஹெல்ப் பண்ணா அப்படின்னு கேட்க, உடனே செரிய நான் அப்பாவி மட்டும் இல்லை மேதாவி கூட பெரியம்மா அப்படின்றாரு. அன்னைக்கு அண்ணன் சிவாவை அடித்து துரத்திட்டு ரூமுக்கு போயிட்டார் இல்லையா, நான் அதுக்கப்புறம் அவர் ரூமுக்கு போனேன். அவர் அங்கே அழுதுட்டு உட்கார்ந்துருந்தாரு. நான் எப்படிமா உங்ககிட்ட உண்மை சொல்வேன், உண்மை சொன்னால் பூமியை கொன்னுடுவாமா அப்படின்னு பெனாத்திக்கிட்ட அண்ணன் அழுதுட்டு இருந்தாரு. நான் வரதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சி, என் ரூமுக்கு எதுக்குடா வந்த, என்னை கேட்காம எதுக்கு என் ரூமுக்கு வந்த அப்படின்னு கேட்டார். எனக்கும் அண்ணனுக்கும் வாக்குவாதமே நடந்தது. அது என்னன்னா சொல்கிறாரு ஃப்ளாஷ்பேக்கில், நீ எதுக்கு உன் ப்ராப்ளத்தை எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிற, ஆனால் எங்கள் 3 பேரோட ப்ராப்ளத்தை தீர்க்கறதுக்கு நீ முதலாளாக வந்து நிற்கிற, எங்கள் ப்ராப்ளத்தை தீர்த்து வைங்க நாங்கள் யாராவது வந்து கேட்குறோமா, நீயே வாலண்டரியாக வந்து ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிற, எதுக்கு தீர்த்து வைக்கிற அப்படின்னு கேட்க, என்னடா முட்டாள்தனமாக கேட்குற, நீ என் தம்பி தங்கைங்கடா அப்படின்னு சொல்ல, தெரியுதுல்ல, ஆனால் உன் ப்ராப்ளம் மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, நீ மட்டும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும்னா, நீ எவ்வளோ பூமியை லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். போதைப்பொருள் கேஸில் நீ பூமியெல்லாம் மாட்ட வச்சிருக்க மாட்ட. பூமியோட தம்பி சிவாவை அடித்து விரட்டினதுக்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னு மட்டும் சொல்லாத. அப்படி கூட நீ இல்லைன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நீ சொல்லலைன்னா இனிமே நான் உன் தம்பியா இருக்க மாட்டேன்னு சொல்ல, உடனே ககன் அழுதுகிட்டு சொல்றாரு, டே உன்கிட்ட சொன்னா பூமியை அவன் கொன்னுடுவான்னு சொன்னான்டா அப்படின்னு அழுகுறாரு. யாருன்னா அவன் சொல்லுனா அப்படின்னு சரி கேட்க, வேறு யாருடா, அந்த எஸ்பி சூர்யா தான்டா, போதைப்பொருள் கேஸ்ல போலி ஆளுங்களை வச்சு பூமியை அரெஸ்ட் பண்ணது கூட அவன் தான்டா அப்படின்னு சொன்ன உடனே செர்ரிக்கு அந்த நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சித்தி அபூர்வா கிட்ட அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க இல்லம்மா அப்படின்னு கேட்டது ஞாபகம் வருது. உடனே செர்ரி சொல்றாரு, அப்படின்னா அன்னைக்கு அந்த போதைப்பொருள் வச்சது அபூர்வா அத்தை தான் இருக்கும் அப்படின்றாரு. பூமி வந்து சரச்சந்திரா மாமா கிட்ட சிவாக்காக நீங்கள் தட்டை மாற்றிக்கணும் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது மாமா மறுத்துட்டாரு. ஆனால் அபூர்வா அத்தை தான் அதுக்கு ஒத்துக்க வச்சாங்க. அப்போ அவங்க ஒத்துக்க வைக்கும்போது நினச்சேன் ஏதோ தப்பாக இருக்கேன்ட்டு, இது சூர்யாவும் அபூர்வாவும் போட்ட பிளானாக இருக்கும்னு சொல்கிறாரு செர்ரி. உடனே ககன், அப்போ அபூர்வாவை பிடிச்சா எல்லாம் தெரியும்டா, வேணும்னா அபூர்வாவை கிட்னாப் கூட செய்யலாமா அப்படின்னு செர்ரி கேட்க, வேணாம் வேணாம், அப்படி பண்ணோன்னா பூமி அவங்க கிட்ட இருக்கா, பூமி சேஃபாக இருக்கணும்டா, அதுதான் நம்மளுக்கு முக்கியன்றாரு. உடனே செர்ரி சொல்கிறாரு, நக்ஷத்ரா என் கையில் இருக்கா, அவ மூலிமா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நான் என்ன சொன்னாலும் அவ செய்வா, இதனால அபூர்வாத்தைக்கு எரிச்சலாக இருக்கும். சரி டோட்டலாக உன் பிளான் தான் என்னடா அப்படின்னு ககன் கேட்க, செர்ரி ஏதோ பிளான்னு சொல்கிறாரு. சரிடா இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கும் தோணுதுடா அப்படின்னு ககன் சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டு எனக்கு டீ வேணும் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு நக்ஷத்ரா கிட்ட கேட்கும்போது அவ ஏதோ பேச, செர்ரி அடிக்க, அதை அபூர்வா பார்க்க, திரும்பவும் அபூர்வா வந்து செர்ரி அடிக்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா. செர்ரி பேச்சை இவ கேட்குறான்னு தாங்க முடியாமல் செர்ரி ரூமுக்கு போயிட்டு, ஏண்டி இப்படி பண்ணுற, நீ செத்து போயிடலாம், அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நீ தலையாட்டிகிட்டு இருக்கியே, நீ செத்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது, செர்ரி என்னை பிளாக்மெயில் பண்ணுறான்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களே, இது எல்லா விஷயத்தையுமே ஒளிஞ்சிருந்து வீடியோவாக எடுத்துடுறாரு ககன். அபூர்வா தள்ளி விடும்போது ஃப்ரூட்ஸ் மேலே விழும்போது அங்கே இருந்த கத்தியை எடுத்து அவரே சும்மா குத்திக்கிறார். ஆல்ரெடி அது பிளான்டு போல வயிற்றுல ஏதோ சுற்றிட்டு இருக்காரு, அதில் குத்திக்கிறாரு, விழுந்துறாரு. சுடுகாட்டில் அவங்க குழி தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் உயர பொம்மையை வந்து ககன் எடுத்துட்டு வந்து செர்ரியை பாயிலிருந்து எழுப்பிட்டு இந்த பொம்மையை வச்சு செர்ரியும் ககனும் வச்சு கட்டிடுறாங்க. இந்த வீடியோவெல்லாம் வச்சு தான் அபூர்வாவை மிரட்டி பூமி இருக்கிற இடத்த நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு செர்ரி சொல்கிறார். உடனே ககனும் எல்லா கிரெடிட்டும் செர்ரிக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்பா பாயிலிருந்து அன்னைக்கு நீ கரெக்ட் டைமுக்கு என்னை எழுப்பலன்னு வச்சுக்கோ, அந்த ராட்சசிங்க என்னை இன்னத்துக்கு புதைச்சிருப்பாளுங்க, நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு செர்ரி சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. செர்ரியை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, ஏண்டா அண்ணன்னா உனக்கு அவ்வளோ பாசமாடா, அவ்வளோ பிடிக்குமாடா அப்படின்னு கேட்குறாங்க. வெயிட் நீங்கள்லாம் கேட்குறத பார்த்தா நான் இந்த வீட்டு ஆள் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு கேட்க,
நீ எப்பவுமே என் கூட பிறந்த தம்பிடான்னு ககன் தட்டி கொடுக்குறாரு. அண்ணன் நீ எப்பவுமே ராமன் தானா, ஆனா நான் தான் லக்ஷ்மணனா இல்லாம போயிட்டேன். ஏன்னா நான் சூர்பனகையை கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாவம் செர்ரி இந்த கல்யாணம் கூட ககனுக்காக தான் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா பூமியை தான் முதல்ல செர்ரிக்கு பேசினாங்க இல்லையா, பூமியை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ககன் சொன்னதை நினைச்சு பார்த்து உடனே மணப்பெண் தோழியா அங்க நின்னுட்டு இருந்த நட்சத்திரா கழுத்துல தாலி கட்டிடுறாரு. செர்ரியோட வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இல்லாம போனதுக்கு ககனும் ஒரு காரணம் தான். செர்ரி சொல்றாரு, அந்த ராட்சசிங்க நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு அரக்கிங்க மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாளுங்க, அவளுங்க கிட்ட விளையாடுற டைம் வந்துடுச்சுன்ட்டு நான் போறேன்ட்டு போறாரு. சாரதா ககனை பார்த்து வாப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட, வேண்டாம்மா பூமி இருக்கால அவ பாத்துக்குவா, என் பூமி என்னை பாத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, பாத்துக்கிறேன் மாமான்னு கூட்டிட்டு போறா. கையில முகத்துல இருந்த எல்லா பிளட்டையும் தொடச்சி ஃபர்ஸ்ட் எய்டு பண்றா. அவளுக்கு ஏதோ டவுட் வருது, அதை கேட்குறா. எனக்கு ரொம்ப வலிக்குது, முதல்ல இதை பாருன்றாரு. வலி தாங்க முடியாம மயக்கமாயிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.